ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை காவலருக்கு சோழன் சேவை செம்மல் விருது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நெற்பயிருக்கு இறைக்கப்பட்ட தண்ணீர் வாய்க்கால் வழியாக சென்று அருகாமையில் உள்ள புட்களுக்கும் கசிந்து பசுமையை தரும். அதுபோல நீடித்த இவ்வுலகில் நல்லார் ஒருவர் இருப்பாராயின் அவரது நல்லொழுக்கத்திற்காக பெய்யும் மழை உலகத்தில் உள்ளோர் அனைவருக்கும் பெய்து நன்மை பயக்கும். உண்மையான சமூக நலச் சேவையாளர்களினால் தான் இந்த பூமியில் இன்னும் மனிதநேயம் நிலைத்து நிற்கிறது என்றால் அது மிக இல்லை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க தன்னை போல் எல்லா உயிர்களையும் நேசிப்பவர்களின் பிறப்பே ஒரு சரித்திர நிகழ்வுதான். உண்மையான சமூக சேவையாளன் சமூக நலச் சேவைகளை ஒரு தொழிலாக செய்யாமல் அதை கடமையாக, மகிழ்ச்சியாக, விருப்பத்தோடு, ரசனையோடு, முழு ஈடுபாட்டோடு செய்கிறார். அப்படியான ஒரு சமூக சேவையாளர் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் சுபாஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள். கடமையில் கண்ணியம் மிக்கவரான இவர் மனிதநேயம் காப்பதில் மாபெரும் சாதனைகளை செய்து வருகிறார். ராமநாதபுரம் தேவிப்பட்டணத்தில் கிணற்றில் தவறி விழுந்த குழந்தையையும் தாயையும் தனது உயிரை பணயம் வைத்து கிணற்றுக்குள் குதித்து அவர்கள் இருவரது உயிரையும் காத்தவர். கடந்த பல வருடங்களாக அனாதை பிணங்களை தானே முன்னின்று நல்லடக்கம் செய்து வருகிறார். விளம்பர பதாதைகளை தொங்க விடுவதற்காக பச்சை மரங்களில் அறையப்பட்டிருக்கும் ஆணிகளை மிகுந்த அக்கறையோடு பிடுங்கி வருகிறார். வறுமையின் காரணத்தினால் கல்வியை தொடர சிரமப்படும் பல மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்தி வருகிறார். போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவதனால் ஏற்படும் பாரதூரமான விளைவுகளை பற்றி பொதுமக்கள் மத்தியில் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இவர் பல ஊரணிகளை சுற்றி வளர்ந்திருந்த சீமை கருவேல மரங்களை தனி ஒருவராக நின்று சுத்தம் செய்து மக்களது பாவனைக்கு உகந்ததாக அவற்றை மாற்றியுள்ளார். தலைமை காவலர்களில் தலை சிறந்த காவலராக விளங்கும் இவர் காவல்துறை மக்களின் நண்பன் என்ற வாசகத்தையும் மெய்யாக்கியுள்ளார். இவருடைய அனைத்து சமூக நல சேவைகளையும் அங்கீகரித்து மேலும் ஊக்கப்படுத்தும் நோக்கத்தில் சோழன் சேவை செம்மல் விருதானது அந்நிறுவனத்தின் தலைமை செயலகத்தில் வைத்து சிவகங்கை மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் உயர் திரு ஆர் ராஜேந்திரன் ஐயா அவர்களினால் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் நிறுவனர் முனைவர் நிமலன் நீலமேகம், பொது முகாமையாளர் டி பிரபு, தென்மண்டல பகுதி 2 தலைவர் சுந்தர், மதுரை மாவட்டத்தின் தலைவர் சண்முகவேல், தலைமைச் செயலாளர் திருமதி ஆர்த்திகா நிமலன் போன்றோர் கலந்து சிறப்பித்தனர். விருது பெற்றவரை நிறுவன தலைவர் மருத்துவ பேராசிரியர் தங்கத்துறை இந்தி அவர்கள் மற்றும் அந்நிறுவனத்தின் பல நாடுகளின் தலைவர்கள் மாநில, மண்டல, மாவட்ட மற்றும் தாலுகா ரீதியிலான தலைவர்கள் என வாழ்த்து பாராட்டினார்கள்.